கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது, ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான். வாக்காள மக்களே, வாக்களிக்கும் முன் சிந்தியுங்கள். 10 ஆண்டுகால பாஜக மோடி அரசின் அவலங்களை எண்ணி பார்த்து வாக்களியுங்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலில் சுமார் 40 பாதுகாப்பு படையினர் பலியான சோகத்தை எண்ணி பாருங்கள். பாதுகாப்பு நிறைந்த பாராளுமன்றத்துக்குள் புகுந்து புகை குண்டுகளை வீசிய சம்பவத்தை எண்ணி பாருங்கள். ஒடிசா கோரமண்டல் ரயில் விபத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பலியான கோரத்தை நினைவில் கொள்ளுங்கள். மணிப்பூரில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்திய பாஜக 1000த்திற்கும் மேற்பட்டோர் பலி. பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதிகளில் இழுத்து சென்று சுட்டுக் கொன்ற சோகம். திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை சம்பவத்தை பாஜக மத பிரச்சனையாக தூண்டியது. மல்யுத்த வீராங்கனைகளை பாஜக அமைச்சர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் வன்கொடுமை செய்ததாக டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடிய போது நடந்த அடக்குமுறைகள் இறுதி வரை பாஜக அமைச்சர் மீது எவ்வித நடவடிக்கையும் இல்லை. டெல்லியில் நடந்த விவசாயிகளின் முதற்கட்ட போராட்டத்தில் 800 பேர் பலியான சோகம் போன்றவற்றை நினைவில் கொண்டு தேசம் காக்கவும், மக்களின் உரிமைகள் மீட்கவும், மாநில பிரச்சனைகள் தீர்க்கவும் சிந்தித்து வாக்களிப்போம். உங்கள் வாக்கு இந்தியாவின் கையை ஓங்க செய்யும், கைக்கு கை சேர்க்கும் வாக்காக அமையட்டும். வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு.